நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி, ஜனவரி மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:35 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:07 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்று கிடைத்து மனம் மகிழக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். மதிப்பும் மரியாதையும் இன்று உயர்ந்து விடக்கூடும். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் மீண்டும் சூடுபிடிக்கும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பழைய பாக்கிகளும் இன்று வசூலாகி விடக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பண நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உற்றார் உறவினரின் வருகையும் இன்று இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை, சமாளித்து வெற்றி பெறலாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் நனவாக கொடுங்க. மாணவர்களுக்கு மனோ தைரியம் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றி அடையக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. இன்று உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. என்ற திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று நீங்க துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். பாகுபாடு குறையாமல் எல்லோரிடமும் பழகுவீர்கள். நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. இன்று நிதானமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது மிக நல்லது. ரிஷபம் ராசினியர்கள், இன்று எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இறைவனை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். இன்று சிவபெருமான் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. கனிவான பார்வை கண்டிப்பாக உங்கள் மீது விழக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் உங்களை பெரிதும் மதிக்க கொடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. பயணத்தால் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. இன்று சில முக்கியமான காரியங்களை நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். அதிக உழைப்பின் காரணமாக உடல் சோர்வடையும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணம் செல்வதற்கான சூழல் பிரகாசமாக இருக்கின்றது. தைரியமாக எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. இன்று மனசுக்குள் ஒருவித கவலையும் இருக்கும். எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். அதையும் சரி கட்டிவிட வேண்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க.
இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பொறுமையாக அணுகுங்கள். என்ன முடிவெடுக்கலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே காதலுக்கு வெற்றியாக இருக்க கொடுங்க. இன்று பெண்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் கூட தேடி வர கொடுங்க. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அவசரப்படாமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்க கொடுங்க. ஏற்ற மிகுந்த நாளாக இன்று இருக்க கொடுங்க. தயவு செய்து யாரையும் நம்புவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ரோகிணி செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். இன்று இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரீஷம் அற்புதமாக இன்று பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். இன்று வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாற்று இனத்தவரின் உதவிகள் கிடைக்கக்கூடும். இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடுங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கு தடையின்றி எதையும் செய்து முடிக்க முடியும். பணி தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவெடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று யோசிக்க வேண்டும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு வெற்றி என்பது சுலபமாக அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மாற்று இனத்தவர்கள் இன்று மதிப்பு கூடிவிடும். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தீருங்க. திருவாதிரை பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பம் சரியாக கொடுங்க. எந்த ஒரு பணியையும் வலுக்கட்டாயமாக செய்து முடிப்பீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் உயர்வான வாழ்க்கையை வாழ்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். அலுவலகம் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டக்கூடும். நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. உடன்பிறப்புகள் கூட உதவிக்கரம் நீட்டுவார்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையின்றி ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது.
என்ற திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. என்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். எல்லோரையும் நல்ல மனதுடன் இன்று நீங்கள் பாராட்டுவீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். குழப்பங்கள் ஓரளவு நீங்கி எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியும் ஏற்படக்கூடும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக சிலர் எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். கவனமாக எதையும் தவிர்ப்பது நல்லது. இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. காதல் சிறப்பாகவே செல்லும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரம் மட்டும் ஒதுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்கின்ற செயலை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான செலவுகளையும் தயார் செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்துவிடக் கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி இன்று வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலும் இன்று வெளிப்படக்கூடும். சுற்றமும் நட்பும் உங்களை பாராட்டக் கொடுங்க. உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பூசம் என்ற பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். ஆயில்யம் எந்த ஒரு காரியத்தையும் கச்சிதமாக செய்ய முடியும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். கைமாத்தாக கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கோபம் மட்டும் பட வேண்டாம். வார்த்தைகளை நிதானமும் தெளிவும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்கள் எதிலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டால் சிந்தனைகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கைமாத்தாக கடனாக கொடுத்த தொகை மீண்டும் திரும்ப கிடைக்குங்க. நிர்வாக திறமைகள் இன்று பலிச்சிடக்கூடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துறை மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடும். குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்கும். இன்று உங்களுடைய பொருட்களின் மீது தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். சாதுரியமான செயல்களால் லாபமும் உண்டாக கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். உதிரி பண வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்று இடம் பூமி வாங்க முயற்சி கூட வெற்றி கொடுக்குங்க. சுயநல நோக்குடன் சிலர் அணுக கொடுங்க. முடிஞ்சளவு பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள், அது போதும். இன்று புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. மனதார அனைவரையும் இன்று நீங்கள் பாராட்டுவீர்கள். மதிநுட்பத்திறனையும் இன்று வெளிப்படுத்துவீர்கள். விரோதிகள் இன்று விலகி செல்லக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பாக அணுக வேண்டும். கல்விக்கான செலவுகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். உயர்கல்வி இன்று சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. உற்றார் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பூரம் என்று சோதித்த நபர்களால் இன்று சாதிக்க முடியுங்க. மனக்கவலை கொண்டது கண்டிப்பாக மாறும். தைரியமாக சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். என்ன செய்யலாம் என்று குடும்பத்தில் கலந்து பேசுங்கள். கண்டிப்பாக எல்லாம் சிறப்பாக இருக்கும்.
உத்திரம் இன்று நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் இருக்குங்க. பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உணவு விஷயங்கள் மட்டும் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன எந்த குறைகள் சொன்னாலும் அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கூடுமானவரை உதவி என்பது நீங்கள் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். முடிஞ்ச அளவு கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். கூடுதல் லாபம் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய செயல்களால் மற்றவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் போராடி கொண்டிருப்பீர்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். தந்தை மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பெண்கள் இன்று அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்கள் முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்களுக்கு சில இடர்பாடுகள் கொஞ்சம் ஏற்படும். பார்த்துதான் பழக வேண்டும். காதலுக்காக பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்க கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும்படியாக இருக்குங்க. எதையும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். அஸ்தம் என்று மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. காலை நேரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கையும் இன்று ஏற்பட கொடுங்க. வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று நீங்க விரோதிகள் விலகி செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வீண் வாக்குவாதம் மட்டும் ஏதும் செய்ய வேண்டாம். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். விரோதங்களை சம்பாதிக்க வேண்டாம். அதற்கு பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்று புதிய வீடு கட்டி குடிபோகக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவமும் இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் தளராமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். துலாம் ராசினியர்கள் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு விரோதிகள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கண்டிப்பாக கைகூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு பண வரவு சீராக வரும் நாள் என்று சொல்ல முடியும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்ல கொடுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வர கொடுங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வெளியூர் பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்பட்டாலும் நடக்கக்கூடும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு கூடிவிடும். அக்கம் பக்கத்திடம் கவனமாக பேசுவது நல்லது.
வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். இன்று பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பண செலவை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன இறுக்கம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படியுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று சுற்றுப்புற சூழல் தொந்தரவினால் கொஞ்சம் நித்திரை தாமதப்படக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விரோதிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று புதிய சொத்து சேர்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். சுவாதி. மன தெளிவு உண்டாகக்கூடும். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. வீண் கவலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக முன்னெடுத்துக் கொடுக்குங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். விசாகம். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படும். இறைவன் அருளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வேலை தொடர்பாக இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. இன்று நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியும் வெற்றியை கொடுக்குங்க. இன்று அரசாங்க பதவிகள் கூட தேடி வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளமும் அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கக்கூடும். இன்று சுமையாக இருந்தவரும் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நிறைவேறாத காரியமும் நிறைவேறிவிடக்கூடும். பணவரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் கவலை வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று எதிர்ப்புகளும் விலகி செல்ல கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். தேவையான புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். உங்கள் யோசனையை கேட்டு நடந்தவர்கள் இப்பொழுது உங்களை வாழ்த்த கொடுங்க. பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். மனம் தளராமல் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடைபோடுங்க. பெண்கள் இன்று சுக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்து விடக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள். தயவு செய்து யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். அனுஷம். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்ப்புகளும் இன்று விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றி கொடுக்கும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை.
இந்த அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை அதிகப்படுத்துவீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்து காணப்படக்கூடும். இனிய பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்குவீர்கள். என்று உங்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று மனதை மட்டும் பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். பெரியவர்களின் ஆசையும் ஆலோசனையும் கண்டிப்பாக இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பும் கிடைக்க கொடுங்க. மனமகிழும் செய்திகளும் இன்று பெறக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனம் இன்று அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் இப்பொழுது உங்களை வாழ்த்தக்கூடும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடுங்க. தொழில் வியாபாரமும் லாபகரமாக நடக்கக்கூடும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் துரிதமாக நடைபெறக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் எதிலும் ஏற்படக்கூடும். பயணம் மூலம் உங்களுக்கு வியாபாரம், தொழில் விரிவாக்கம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. பழைய பாக்கிகளும் கண்டிப்பாக வசூலாகும். நிதி நிலைமை உயரும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையானவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. செல்வ சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். பெண்களுக்கு மன தெளிவும் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்குங்க. பெற்றோர் வகையில் உதவிகள் கிடைக்கும். ஆசிரியர்கள் வகையிலும் உதவிகள் கிடைக்கும். எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று உழைப்பதற்கான உயர்வு ஏற்படக்கூடும். உயர்வுக்கு உண்டான பணமும் பெறக்கூடுங்க. செல்வம் கண்டிப்பாக சேரும். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியும். பூராடம் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று இறைவன் வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று துன்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் சோதனைகளையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திராடம் மிகவும் அழகாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவு இன்று ஏற்பட கொடுங்க. சந்தோஷமிக்க சூழல் இருக்கும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை இருக்கும். கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் என்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மகரம் ராசினியர்கள் என்று மனக்கவலை ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணையாக்கக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பூமி விற்பனையால் லாபமும் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கையும் ஏற்படக்கூடும். வீட்டிலும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நடக்கும். திருமண முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. விருந்தினர் வருகையும் இன்று இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். இன்று மனசுக்கு சந்தோஷமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்களது செயல்களைக் கண்டு மற்றவர்கள் வியக்க கொடுங்க. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். இன்று சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். பிடித்தமானவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நேர்மையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள்.
காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். தெளிவான முடிவுகள் எடுக்க வேண்டும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மன தெளிவு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். மனக்கவலை இல்லாமல் செயல்படுங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனையும் மேற்கொண்டு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடுங்க. திருவோணம். தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தந்தையிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லதொரு முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. அவிட்டம். என்று சிந்தனை வளம் பெருகக்கூடும். சிறப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று மாலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாவற்றையும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நட்பு பாராட்டக்கூடும். மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக தீருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். பயணத்தால் தேக பலனும் என்று கொஞ்சம் அதிகரிக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களும் வெற்றி கொடுக்கும். பொது பிரச்சனைகளில் மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகள் தீர்வதற்கு கொஞ்சம் அமைதி வேண்டும். எதிர்ப்புகளை கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பண வரவும் சீராக கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நல்ல வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். மனப்பதட்டமோ குழப்பமே வேண்டாம். இன்று திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. மனம் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடுங்க. சதயம். இந்த குழப்பங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். நேர்மையை வெளிப்படுத்துவது மட்டுமே சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டு செயல்பட வேண்டும். மனதார அனைவரையும் பாராட்டுவீர்கள். எண்ணம் ஒன்று சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். போராட்டாத்தி. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கும். பய உணர்வு அவ்வப்போது ஏற்பட்டு சரியாகும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம்.
முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பணவரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். தாராள தனவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று மகிழ்ச்சி மிக்க செயல்களை இன்று மேற்கொள்வீர்கள். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்று எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். திட்டங்கள் கண்டிப்பாக அனைத்தும் பலிக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். இன்று சிரமங்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மீனம் ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பயணம் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியிருக்கும். ஆகையால் உடல் சோர்வு கொஞ்சம் இருக்குங்க. புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். கவலைப்படாதீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். மனக்கவலை கொள்ள வேண்டாம். காதலுக்காக நேரத்தையும் செலவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வியில் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கின்றது. பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். விளையாடுங்கள், ஒன்றும் தவறில்லை. உடலை வலுப்படுத்துங்கள், உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கனவுகள் நனவாக கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது நல்லது. அதனை கொஞ்சம் மேற்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. உத்திரட்டாத்தி செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மனமின்றி தெளிவடைய கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்பும் விரிவடையும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. ரேவதி, இன்று நீங்க போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. முக்கியமாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.